ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கோடை விடுமுறையெல்லாம் முடிஞ்சு தமிழ்நாட்டில் ஸ்கூல் எப்போ திறக்க போகிறாங்க? அடிக்கிற வெயிலுக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்க ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. அந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போது ஒரு முக்கியமான கிளியரான ஒரு அப்டேட் வந்து தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். பொதுவாகவே கோடை விடுமுறையெல்லாம் முடிஞ்சு இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் பொறுத்து அந்த டேட் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. வெயில் தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. யூஸ்வலாக எவ்ரி இயர் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழக அரசு தரப்பில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் தலைமை செயலகத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் செயலாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், கல்வித்துறை செயலாளர், இயக்குநர்கள் இது மாதிரி பல முக்கியமான அதிகாரிகள்லாம் வந்து கலந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை இப்போ கொளுத்திட்டு இருக்கிற கடுமையான வெயில் காரணமாக ஸ்டூடெண்ட்ஸோட நலனை கருத்தில் கொண்டு ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் வந்து ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 5ஆம் தேதிக்கு மாற்றி வைக்கலாமான்ட்டு சிஎம் விஜய் அவர்கள் தீவிரமாக ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லா ஆலோசனைக்கு அப்புறமா ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 4ஆம் வகுப்பிலிருந்து அதுக்கு மேலே படிக்கின்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏற்கனவே திட்டமிட்டபடி எந்த மாற்றமும் இல்லாமல் ஜூன் 1ஆம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ சின்ன பசங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கின்ற குட்டீஸ்க்கு மட்டும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய பாட புத்தகங்களாம் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த புதிய சிலபஸ் பற்றி அந்த வகுப்புக்கு பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அதனால தான் 1ல இருந்து 3ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டும் ஜூன் 4ஆம் தேதி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆக போகுது. இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அறிவித்தபடி மே 20ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிருங்க. 10th ரிசல்ட் பார்க்க போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். வெயில் இன்னும் அதிகமாக இருக்கிற இந்த டைமில் ஜூன் 1ஆம் தேதியே ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டான முடிவு தானா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் லீவ் கிடைச்சா நல்லாயிருக்குமா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.